திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை அறிவாலயத்தில் ஒன்-டு-ஒன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரிகார்த்திக் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை திமுக முன்கூட்டியே துவங்கியிருக்கும் நிலையில் தொகுதி வாரியாக உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் நிர்வாகிகளை முதலமைச்சர் சந்தித்து வருகிறார். சராசரியாக ஒரு தொகுதிக்கு உட்பட்ட 10 நிர்வாகிகளை முதலமைச்சர் அவர்கள் மண்டல பொறுப்பாளர், மாவட்ட செயலர் முதற்கொண்டு ஒன்றிய மற்றும் பகுதியை கழக செயலரை தொடர்ச்சியாக சந்தித்து வருகிறார். அதே போல கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது தோல்வியடைந்த தொகுதிகள், 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது வாக்கு குறைவாக பெற்ற தொகுதிகள் என கணக்கெடுத்து மொத்தமாக 100 தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளை முதலமைச்சர் அவர்கள் முதற்கட்டமாக சந்தித்து வருகிறார். அப்போது அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பாக உள்கட்சி பிரச்சனைகளை உடனடியாக சரி செய்து அனைவரும் கூட்டணி கட்சியோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற பல்வேறு உத்தரவுகளை முதலமைச்சர் அவர்கள் பிறப்பித்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் அரசினுடைய சாதனை திட்டங்களை பொதுமக்களுக்கு கொண்டு செல்லும் வகையில் அனைத்து இடங்களிலும் திண்ணை பிரச்சாரங்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சாரங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் நிர்வாகிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். 200 தொகுதி வெற்றி என்ற இலக்குடன் தற்போது நம்ம களமிறங்கி இருக்கிறோம். எனவே அனைத்து தொகுதியிலும் நம்ம வெற்றி பெற வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. ஒற்றுமையுடன் பணியாற்றும் என்றும் முதலமைச்சர் அவர்களுக்கு அறிவுறுத்துகிறார். அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் 2 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை முதலமைச்சர் சந்திக்கிறார். மடத்துக்குளம் மற்றும் உடுமலைப்பேட்டை என இந்த 2 சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த நிர்வாகிகளை முதலமைச்சர் சந்திக்கிறார். இதுவரை மொத்தமாக 64 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளையும் சந்தித்திருக்கிறார். 29 நாட்களில் 64 சட்டமன்ற தொகுதியுடைய நிர்வாகிகளை சந்திக்கிறார். தொடர்ச்சியாக முதற்கட்டமாக 100 தொகுதியை சேர்ந்த நிர்வாகிகளை முதலமைச்சர் சந்திக்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.